அப்புறம் வீக்கெண்டுனா நான் இங்கே டீ கடைக்கு வேலைக்கு போயிடுவேன். வாழைக்காய் சீவுவேன். அப்புறம் ஏதாச்சும் காய்கறி வேணுன்னா வெட்டி கொடுத்துட்டு இருப்பேன். இவன் வந்து என்ற சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நான் வேலைக்கு போறேம்மா அப்படிங்கிறா. வேண்டாப்பா, நீ வேலை செஞ்சாலும் செஞ்சுட்டே இருந்தாலும் நீ படிக்கணும், நீ படிக்காம நிறுத்தக்கூடாதுன்னு நான் சொல்வேனுங்க. ஒரு நாளைக்கு 300 கொடுப்பாங்க, 2 நாளைக்கு 600. சனி ஞாயிறு மட்டும் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். என் பையன் பெரிய பையன் வந்து படிச்சதுங்க, +2 முடிச்சு காலேஜே போனாங்க. 3 மாசம் இருந்தானுங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்துருச்சு. அப்புறம் அங்க வந்து மாசம் 5000 பணம் கட்டணும். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியலைங்க. எனக்கு கலைமகள் காலேஜில் தான் தமிழ் புதல்வன் ஸ்கீம் சொன்னாங்க. அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் மாதமான 1000 ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துருங்க. இப்போ தமிழ் புதல்வன் பணம் வர்றதுனால நான் இப்போ டீ கடைக்கு வேலைக்கு போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன்.